வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்பொழுது அவசர செயற்குழு கூட்டம் மற்றும் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் ஐயா அவங்க தலைமையில் நடைபெற்றது. சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலே கள ஆய்வுகள் பற்றி எல்லாத்தையும் தலைவர் கேட்டு அறிந்தாங்க. கள நிலவரங்களை பற்றி கேட்டு அறிந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 8 மண்டல நிர்வாகிகள்கிட்டையும் மற்றும் அணிகளுடைய எல்லார்ட்டையும் கள நிலவரங்கள் குறித்து எல்லாம் கேட்டு அறிந்தாங்க. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் டார்ச் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. தலைவர் வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேற்பாடுகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி வேகமாக அடுத்த கட்ட போயிட்டு இருக்குதுங்க. அடுத்து உங்க கேள்விகளை வேணா கேளுங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தில் டார்ச் சின்னம் விண்ணப்பிக்கும் போதே அதுல போட்டியிடுவதற்கு தானே விண்ணப்பிச்சிருக்கிறோம். கூட்டணி தொடர்பா அலையன்ஸ் பேசும்போது தலைமை வேற கட்சி அந்த கட்சியோட தலைமை அவங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிடுறதுக்கு வற்புறுத்துவாங்க. நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? டார்ச் உறுதியா இருக்க போய் தான் டார்ச் சின்னத்துக்கு முதைய நாங்க விண்ணப்பிச்சிருக்கிறோம். தேர்தல் ஆணையமும் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கொடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய இதுக்கு முன்னாடி 2 பொது தேர்தல்களையும் நாங்க எப்படி செயல்பட்டிருக்கோம் அதை பார்த்து தான் அவங்க கொடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதலான இடங்கள் கேட்பீங்களா சார்? அதுக்கு கடந்த தேர்தல்களை காட்டிலும் கூடுதல் இடங்கள். அதாவது தொகுதிகள்ல 2 தொகுதிகள் தான் நாங்க தனிச்சு நின்னோம். அதனால நாங்க தான் நின்னோம். நாங்க யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க தான் நின்னோம். இப்போ கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நாங்க முக்கிய பங்கு வகிக்கிறோம். அதாவது 2019 தேர்தலையும் 21 தேர்தலையும் நாங்க தனிச்சு போட்டியிட்டோம். அதுக்கப்புறம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 மக்கள் நீதி மய்யத்துடைய பங்களிப்புல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரின் பிரச்சாரமும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களின் உழைப்பு இருக்க போய் தான் 40க்கு 40 தொகுதிகள் வாங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை அங்கீகரிக்கிறாங்க. தொடர்ச்சியாக தலைவரோட உரையாடல்ல இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்தின் பங்களிப்பு அவங்க ரொம்ப அங்கீகரிக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல முடிவுகள் வர இருக்கிறது. அது முழுமை பெறும் போது உங்களுக்கு தகவல் சேருங்க.